பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். நான் இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நன்மை தரக்கூடிய திக்ருகளை நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் ரொம்ப எளிமையான திக்ரு தான். ஆனால் இந்த திக்ரை கூட நம்ம இந்த நாட்களில் செய்யாமல் இருக்கிறோம். இது புனிதமாக்கப்பட்ட மாதமாக இருக்கிறனால நம்ம இந்த மாதத்தில் இந்த சின்ன திக்ருகளையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 நேரமாவது என்ன பண்ணுங்கள், காலையிலையும் மாலையிலையும் ஓதிவாங்க. அதிகமான எண்ணிக்கையில் சொன்னால் நீங்கள் செய்ய முடியாதுங்கிறதுக்காக ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் நான் இதில் சொல்லக்கூடிய திக்ருகளை எல்லாம் சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒரு 10லேருந்து 15 திக்ரு சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றையும் என் கூட சேர்ந்து ஓதிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கையோடு ஓதிக்கலாம். முதல் திக்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சலவாத். இதனுடைய சிறப்புகள்லாம் தனித்தனியாக சொன்னால் ரொம்ப நேரமாகும். நம்ம டைரெக்டாக அமல் மட்டும் செஞ்சிடலாம். உங்களுக்கு இதனுடைய சிறப்புகள்லாம் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கனால ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சலவாத்தை 10 முறை ஓதுங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது, 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ். சுபஹானல்லாஹ், 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 சுபஹானல்லாஹ். அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர், 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 அல்லாஹு அக்பர். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 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 அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்தது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, 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 சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். 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 அடுத்தது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். 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 அடுத்தது இதை 3 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஸிர்னா மினன்னார். அடுத்தது இதை 3 முறை ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக்கல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடைசியாக ஓதுன 2க்கும் நரக நெருப்புலேருந்து பாதுகாப்பு கூட, சொர்க்கத்துக்குள்ளே என்னை நுழையவே அப்படிங்கிறதா அர்த்தம். இதை ஓதுனாவே ஒரு நாள் ஃபுல்லாக நரகமும் சொர்க்கமும் நமக்காவது துவா செய்யுமாமா, சொர்க்கத்துக்குள்ளே இவனை நுழையவே நரகத்துக்குள்ளே இவனை நுழைய வச்சிடாதீன்ட்டு. சுபஹானல்லாஹ். எவ்வளோ சிறப்பான திக்ருகள் பாருங்கள். இது எல்லாத்தையுமே 10 முறை ஓதிட்டு கடைசியாக நீங்கள் இந்த களிமாவை ஓதிக்குங்க. லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை 100 முறையாவது ஓதிருங்க. ஏன்னா இந்த களிமாவை 100 முறை ஓதுபவர்களுக்கு உலகத்தில் உள்ள அனைவருடைய எண்ணிக்கையை விட, எல்லாரும் செய்த அமல்களை விட அதிக நன்மை எழுதப்படுதுன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த களிமாவை 100 முறை ஓதிக்குங்க. இப்போ நம்ம ஓதின திக்ரு நீங்கள் டெய்லி முடிஞ்சா குறைஞ்சது 1 நேரம், இல்லாட்டினா நீங்கள் 2 நேரம் ஓதி வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஓதிவாங்க, மகத்தான பலன் பெறுவீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. அந்த ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு ஹதியாவா, ஒரு சதக்காவா அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் உங்களுக்கு நல்லதே கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.